அன்பார்ந்த தோழர்களே, நான் உங்கள் முத்தியா குமரன் பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ட்ரம்ப் இப்போ வாக்குச்சீட்டு முறையே மறுபடியும் வேணுங்கிறாரு. ஏன்னா இந்த இவிஎம் மிஷினில் தில்லுமுள்ளு பண்ண முடியும் என்பதை உணர்ந்து தான் இப்போ அவர் என்ன கேட்குறாரு, மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே போகணுங்கிறாரு. இந்த எலக்ட்ரானிக் மிஷின் தயாரித்த நாடுகளே இந்த மிஷினை பயன்படுத்தல தங்கள் தேர்தல் முறைக்கு. அப்படி இருக்க இந்தியாவில் இவிஎம் மிஷின் மூலமாக பிழைக்கிறது யாருன்னா பிஜேபி தொடர்ந்து ஆட்சிக்கு வருது. இந்த இவிஎம் மிஷினில் வர்ற தில்லுமுள்ள எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வேற இருக்குங்க. ஆனால் அதையெல்லாம் சரி கட்டித்தான் மோடி 3வது முறையாக வந்திருக்கிறாரு. அப்படி 3வது முறையாக வந்த மோடிக்கு இப்போ ட்ரம்மு ஆப் வைக்கிறார் பாருங்க. அவர் எலக்ட்ரானிக் மிஷின் வேண்டாங்க, மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கே போகணுங்கிறாரு. மோடியின் நண்பர் ட்ரம்ப் சொல்லுவதை மோடி கேட்பாரா? மோடியினுடைய வாழ்வே இந்த இவிஎம் மிஷினில் இருக்கிற தில்லுமுள்ளில் தான் இருக்குது. அப்படி இருக்க இப்படி நண்பரே தனது நண்பர் மோடிக்கு வேட்டு வைக்கிற வேடிக்கையான விஷயத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் எல்லாம் திரண்டு இந்த தேர்தல் ஆணையத்தை எலக்ட்ரானிக் மிஷினை எடுத்து விட்டு மறுபடியும் ஓட்டுச்சீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுல நமக்கு ஏங்க தயக்கம் இருக்குது? அதை உடனே செய்யணும். அப்பனா தான் இந்த மதவாத சக்திகளை முறியடித்து இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். வணக்கம்.